வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூ வீடியோ. நம்ம வீடியோவில் புரோட்டா பிரியர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் புரோட்டாவை பற்றி மட்டுமே இருக்கும். 4 நிமிஷம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கடையில் புரோட்டா ஒரு நாளைக்கு 250 கிலோ மாவு ஓட்டுறாங்க. மதியம், காலை, மதியம், இரவு 3 நேரமும் புரோட்டா ஒன்லி. அந்த மாஸ்டரு புரோட்டா அந்த பீடாவை தட்டி அந்த கல்லில் போடுற அழகுங்க. அதை பார்க்கும்போதே வாயில் உமிழ்நீர் எனக்கெல்லாம் சுரந்துருச்சு. அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ வயிற்று பசி தூண்டிருச்சு அவர் புரோட்டா போடுற ஸ்டைலில். அங்கே கோதுமை புரோட்டா, சில்லி புரோட்டா, கைமா, கொத்து புரோட்டா, புரோட்டா லாப்பா, சிக்கன் லாப்பா, மட்டன் லாப்பா, எல்லா வெரைட்டியும் அந்த கடையில் இருக்குது. ஒன்லி புரோட்டா ஸ்பெஷல். கடையோட பேர் லாஸ்ட்டில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த பீடா பிடிச்சி வச்சுருக்க அழகுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ ஸ்பீடாக அவங்க வேலை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஒருத்தர் 3 பேர் பீடா பிடிக்கிறாங்க, 3 பேர் தட்டுறாங்க, 3 பேர் வெந்த புரோட்டாவை தட்டி அங்கே பார்சல் கட்டுறாங்க. எவ்வளோ அவர் தேனியோட அதிகமான ஸ்பீடில் அவங்க வேலை பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே பாருங்கள், அந்த மாசும் சரி, கல்லில் இருக்க மாசும் சரி, இந்த 3 புரோட்டா மாசும் சரி, அவ்வளோ ஸ்பீடுங்க. ஓய்வுங்கிறது அவங்க கைக்கும் கிடையாது, அந்த தோசை கல்லுக்கும் கிடையாது. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த வேலை போராட்டம் நைட்டு 11 மணி வரையும், லாக்டவுனுங்கிறதுனால 9 மணி வரையும் அவங்க தொடர்ந்துட்டே இருப்பாங்க. அந்த இடம் கிடைக்கிற கேப்புலலாம் ஆப்பு வைக்கிற சிவாஜிங்கிற மாதிரி கிடைக்கிற கேப்புலலாம் ஆம்லேட் போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? இப்படி தாங்க பிஸியான சூழல். நான் இங்கே நின்று ஒரு 1/2 ஹவரில் ஒரு 300 ஆம்லேட்டு அவங்க போட்டு முடிச்சிருப்பாங்க. ஒரு தடவை ஆம்லேட்னா சுமார் ஒரு 12லேருந்து 15 ஆம்லேட் வரையும் போடுறாங்க. கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் ஆம்லேட் மயமாக தான் இருக்குது. ஆம்லேட் எடுத்து முடித்தோன்னே புரோட்டா வீச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தேனீக்கள் தோற்றுரும். இந்த 4 மாதத்துக்கிடையே பார்த்தாங்கன்னா தேனி தோற்றுரும். என்ன நம்மளோட இவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்குறாங்கன்னு. புரோட்டா அதிகமாக சாப்பிடக்கூடாது. மாதத்தில் ஒரு நாள் எடுத்து வச்சுறதுனால தவறு இல்லை. புரோட்டா சாப்பிட்டு சுடுதண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி வரதை ஒரு சின்ன மியூசிக்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள். புரோட்டா பஞ்சு மாதிரி. அடுத்த செட்டு புரோட்டா ஏற்றுறதுக்கு கல்லை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். அப்போதைக்கு கடைக்குள்ளே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோம். புரோட்டா கலரை பாருங்கள், பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. அதை விட ஸ்பெஷல் என்னென்னா இங்கே வைக்கிற குருமா தாங்க. 3 டைப் ஆஃப் குருமா வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு புரோட்டா வேணாலும் அந்த 3 குருமாவையும் ஒன்றா ஊற்றி சாப்பிட்டா தான் அதில் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது 3 குருமாவையும் ஒன்றா ஊற்றுறாங்க. அங்கே பாருங்கள், பார்சல் பண்ணுற அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக. எப்போதுமே ஜேன்னு கூட்டம் பார்சல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க இடம். இப்போதைக்கு கடை பேரை பாருங்கள், கிஷர் ஃபேமஸ் புரோட்டா ஸ்டால்.